Hi students, நாம இந்த வீடியோல விஐடி யூனிவர்சிட்டி பத்தி தான் பார்க்க போறோம். இத ஃபுல் ஃபார்ம்ல சொல்லணும்னா வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூனிவர்சிட்டியோட பிரான்ச்சஸ்ல எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கு, வேலூர்ல இருக்கு, ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு, போபால்ல இருக்கு, இந்த மாதிரி பல இடத்துல இருக்கு. இந்த வீடியோல நான் சென்னையில இருக்கிற கேம்பஸ் பத்தி தான் பேச போறேன். இந்த யூனிவர்சிட்டியோட ரேங்கிங் என்னவா இருக்கு, இந்த யூனிவர்சிட்டியில கோர்சஸ் என்ன ஆஃபர் பண்றாங்க, கோச்சிங் எப்படி இருக்கு, பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு தராங்க, அது மட்டும் இல்லாம இன்னும் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி ஃபுல் டீடைலா சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மோஸ்ட் ஃபேமஸ் காலேஜஸ் பத்தின ரிவ்யூஸ் கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த விஐடி யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா ஒரு 200 ஏக்கர்ல பிரம்மாண்டமா உருவாயிருக்கிற காலேஜ் தான். இந்த காலேஜ் மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13,000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், டெக்னாலஜி கோர்ஸா இருக்கட்டும், இல்ல ஆர்ட்ஸ் கோர்ஸா இருக்கட்டும், எல்லாமே இருக்கு. இந்த யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 508 ஃபேக்கல்டி டீச்சிங் ஃபேக்கல்டி ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் ஓகே. இந்த காலேஜ் ரேங்கிங் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த காலேஜ் NAACல A++ கிரேட் வாங்கியிருக்கு. NIRFல பாத்தீங்கன்னா 11th பிளேஸ்ல இருக்கு. வேர்ல்டு லெவல்ல பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டியோட ரேங்கிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 246 அந்த பொசிஷன்ல இருக்கு. சோ இந்த ரேங்கிங் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் ரேங்கிங் வைஸ்ல பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியுது. அடுத்ததா இந்த காலேஜ்ல என்னென்ன யூஜி கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 16 பிடெக் கோர்சஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஒரு சில கோர்சஸ் நான் சொல்றேன், மிச்சத்தை பத்தின ஸ்கிரீன்ல வரும், செக் பண்ணிக்கோங்க. பிடெக் ஃபேஷன் டெக்னாலஜி, பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பிடெக் மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், இந்த மாதிரியான கோர்சஸ் நிறையவே ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இதெல்லாமே ஓகே. இந்த காலேஜோட கோச்சிங் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த காலேஜ்ல முன்னாடியே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 508 டீச்சிங் ஃபேக்கல்டி ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க எல்லாரும் ஈஸியாவே எல்லாத்தையுமே நடத்திட முடியும். அது மட்டும் இல்லாம இங்க ஒர்க் பார்க்குற ஸ்டாஃப் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிஹெச்டி முடிச்சவங்களா தான் இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த காலேஜ்ல உங்களுக்கு கோச்சிங்க்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது. ஏன்னா இந்த காலேஜ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பல இடத்துல இன்னமும் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா ப்ராஜெக்டா இருக்கட்டும், இல்ல ஒரு சொந்தமா பிசினஸ் பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ்க்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேட்டன் ரைட்ஸ்மே ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த காலேஜ்ல ரொம்ப பிடிச்சது அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா விநெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்காங்க. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சொந்தமா பிசினஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த விநெஸ்ட்ங்கிற ஆஃபீஸ் ஒரு சூப்பரான ஆப்ஷன். இந்த ஆஃபீஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியாவோட இருக்கீங்க அப்படின்ட்டா உங்களை டியூன் பண்ணி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண வச்சிருவாங்க. கிட்டத்தட்ட 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல இந்த காலேஜ்ல ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்ட் ஐடியா இருக்கு, இல்ல ஒரு பிசினஸ் ஐடியா இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த காலேஜுக்கு நீங்க போனீங்கன்னா படிச்சுட்டு இருக்கும் போதே உங்களால சொந்தமா ஒரு கம்பெனியை ரன் பண்ண முடியும். இந்த யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா சென்னையில லொக்கேட் ஆயிருக்கு. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன நினைப்போம், நிறைய பேர் வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்து படிப்போம், பல ஸ்டேட்ல இருந்து வந்து படிப்போம். இந்த காலேஜ்ல ஃபாரின்ல இருந்தெல்லாம் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்ன முக்கியமான தேவையா இருக்கும், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்ற டவுட் இருக்கும். இந்த யூனிவர்சிட்டியில ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் ஹாஸ்டல் இருக்கு, ட்ரிபிள் பெட்ரூம் ஹாஸ்டல் இருக்கு, இல்ல 4 பெட்ரூம் ஹாஸ்டல் இருக்கு. இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் ஹாஸ்டல் இருக்கு. இதே ஏசி வேணா உங்க ஆப்ஷனால சூஸ் பண்ணிக்க முடியும். வாஷிங் மிஷின் சர்வீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹாஸ்டலுக்குள்ளேயே என்டர்டைன்மெண்ட் ஹால்ஸ் இருக்கு, வைஃபை ஃபெசிலிட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹாஸ்டல்லயே ஜிம் அண்ட் இன்டோர் கேம்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான பிளேசஸ்மே அங்க இருக்கு. அடுத்தது நம்ம ஹாஸ்டல் இருந்தோம்னா எப்பயாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணும், அதுக்கான ஸ்நாக்ஸ் வெண்டிங் மிஷினுமே இங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம 24/7 மெடிக்கல் கேர் இங்க இருக்கு. நிறைய ஹாஸ்டல்ல இதை பார்க்க முடியாது, பட் இந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஹாஸ்டல்ல இதை நம்மளால ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்க முடியுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா சோலார் வாட்டர் ஹீட்டர் இருக்கு. அடுத்தது இங்க என்னென்ன வகையான சாப்பாடு இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஸ்பெஷல் ஃபுட்ஸ் இருக்கு, நார்த் இந்தியன் ஃபுட்ஸ் இருக்கு, சவுத் இந்தியன் ஃபுட் இருக்கு, வெஜிடேரியன் ஃபுட் இருக்கு, நான் வெஜிடேரியன் ஃபுட் இருக்கு. இந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் தனித்தனி கேண்டீன்ல தனித்தனியா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு மெஸ்லயும் செப்பரேட்டா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ உங்களுக்கு எந்த ஃபுட் வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸ்க்கு பே பண்ற மாதிரி இருக்கும். சரிப்பா, இதெல்லாமே ஓகே. காலேஜோட கோச்சிங் சொல்லியாச்சு, கோர்சஸ் சொல்லியாச்சு, ரேங்கிங் சொல்லியாச்சு, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி சொல்லியாச்சு. பிளேஸ்மெண்ட்ஸ் பத்தி ஏதாவது சொல்லுப்பா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜுங்க. கிட்டத்தட்ட 88 lakhs per annum வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆயிருக்காங்க லாஸ்ட் இயர்ல. இதே ஆவரேஜ் சேலரி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 9 lakhs per annum அந்த ரேஞ்ச் வரைக்குமே ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் வைஸ் பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். இந்த காலேஜுக்கு விசிட் பண்ற ஒரு சில கம்பெனிஸ் நேம் நான் சொல்றேன். ஜோகோ, டிசிஎஸ், சிடிஎஸ், விப்ரோ, இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ் இந்த காலேஜ் விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 867 கம்பெனிஸ் இந்த யூனிவர்சிட்டியில ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸை. ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நிறையவே ஆப்ஷன் இருக்கு. ஒரு சில காலேஜஸ்ல பார்த்தோம்னா நம்ம 300+ கம்பெனிஸ் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். பட் இந்த யூனிவர்சிட்டியில பார்த்தீங்கன்னா 867 கம்பெனிஸ்ங்கிறப்ப உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப பிளேஸ்மெண்ட்ஸ்ல நீங்க பயப்படவே தேவையில்ல. இப்ப எல்லாமே சொல்லியாச்சு. இந்த காலேஜ் நான் சீட்டை போட்டே ஆகணும்பா, என் பையனை சேர்த்தே ஆகணும்பா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அப்படின்னா இந்த காலேஜ்ல என்ன அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த காலேஜ்ல விஐடி ட்ரிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாமினேஷன்ல நீங்க எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்றீங்களோ
அதுக்கேற்ற மாதிரி இந்த காலேஜில் உங்களுக்கு சீட் கிடைக்கும். கவுன்சிலிங்கில் போய் எடுக்க முடியாது, கண்டிப்பாக சொல்லியாச்சு. இந்த யூனிவர்சிட்டியில் உங்களால் கவுன்சிலிங்கில் போயெல்லாம் சீட்டை சூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ அப்படிங்கிறப்ப என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நல்லா பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த காலேஜில் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. உங்களுக்கு விஐடி ட்ரிபிள் எக்ஸாமினேஷன்ஸ் பற்றின டவுட் இருந்தாலுமே சரி, அது மட்டும் இல்லாமல் நான் இந்த மார்க் எடுத்திருக்கேன், எனக்கு எந்த காலேஜ் எடுத்தால் நல்லா இருக்கும், இல்லை ஃபியூச்சரில் என்ன டிபார்ட்மெண்ட் படித்தா நல்லா இருக்கும் அப்படின்ற எந்த டவுட்டாக இருந்தாலுமே சரி, கண்டிப்பாக ஸ்கிரீனில் 3 நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நாம பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஃப்ரீ எஜுகேஷனல் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது 12th படிக்கிற பசங்க நல்ல மார்க் எடுப்பாங்க, இல்லை அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.